நம்ம செய்கிற சட்னி கெடாமல் இருக்கிறதுக்கு இப்போ ஒரு டிப்ஸு பார்க்க போகிறீங்க பாருங்கள். ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நம்ம 1.5 நாளிலிருந்து 2 நாள் வரைக்கும் நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ அதற்கான டிப்ஸை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணலாம், லைட்ரு வேரிஸ் லைட்டு என்ன தருமை குடும்ப உறவுகளை தாய் கிழவி மறந்துருச்சு. ஸோ அதுக்குள்ளே முக்கியமான தகவலை பகிர்ந்துக்குவோம். இதற்குடைய பெயர் நீண்ட ஆயுளை தரக்கூடிய நிலக்கடலை சட்னி. சரிங்களா? இப்போ இது அரைச்சிட்டு வந்த பக்குவம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுக்காக காட்டுறேன், தெளிவாக பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க. எப்படி கீழே பசையோட்ட பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் இதோடைய விஷயம். சரிங்களா? இந்த மாதிரி கல்லுக்குட்டு சட்னி பக்கம் நம்ம என்ன ஆட்டினாலும் சட்னி விழுகலை, நல்லா பேஸ்ட் மாதிரி பிடிச்சிருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா அகட்டி விட்டுக்குங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணலாம், மரச்செக்கு நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கங்க, மரச்செக்கு நல்லெண்ணெய். இப்போ இது கெடாமல் விடுறதுனால கொஞ்சம் நிறையா இருக்கணும், எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருக்கணும், பார்த்துக்குங்க. ஏன்னா இது வந்து கெடாமல் இருக்கணும். இது மேலே வந்து ஒரு இன்சுலேட்டட் லேயராக இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணலான்னா, எண்ணெய் ஹீட்டானந்தி நம்ம கடுகு ஒரு சிட்டிகை. ஸோ அது வெடித்து காரம் இறங்கட்டும், அது வரைக்கும் முக்கியமாக தெரிஞ்சுங்க. இதில் என்னென்ன வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். நிலக்கடலை தோலோட பொட்டோட எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளி, கல்லுப்பு, வரமிளகாய், இவ்வளோதான் அதில் இருக்கிறது. பயன்படுத்தினது மரச்செக்கு நல்லெண்ணெய். நல்லா நோட் பண்ணிக்கங்க, பயன்படுத்தினது மரச்செக்கு நல்லெண்ணெய். இப்போவும் நம்ம மரச்செக்கு நல்லெண்ணெய் தான் பயன்படுத்த போகிறோம். இப்போ இதில் என்ன பக்குவப்படுத்தி நம்ம இது மேலே ஒரு லேயராக படிக்க வைக்க போகிறோங்கிறத தெளிவாக பார்த்துக்கங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது சுக்கு வேணும். சரிங்களா? ட்ரை ஜிஞ்சர் பவுடர். என திறமை குடும்ப உறவுகளை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ட்ரை ஜிஞ்சர் பவுடர் நம்மளுக்கு வேணும். இப்போ வெடித்து கடுகு காரம் கீழே இறங்குது. ஓகேங்களா? கெடாமல் இருக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த கடுகு காரம் வந்த உடனே சுக்கு காரத்தையும் இந்த இதில் போட்டு நல்லா இது பண்ணி வைக்குங்க. இப்போ இந்த எண்ணெய் வந்து நீங்கள் எது மேலே போட்டிங்கனாலும் அவ்வளவு சீக்கிரம் கிருமிகள் மேலே வளர விடாது. ஸோ அது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூட சக்தி சுவைக்காக கடலைப்பருப்பு. சரிங்களா? ஸோ கடலைப்பருப்பு நம்ம போட்டு வதக்கிக்கலாம். நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. பொன்னிறமாக வதக்கிக்கிறோம். முதல்ல நம்ம தயார் பண்ணுற இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு கெடாமல் பாதுகாக்கும். இது மேலே இன்சுலேட்டட் லேயரை நம்ம மேலே படி வைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குண்டு உளுந்து போடுறோம். ஸோ வெள்ளை உளுந்து. சரிங்களா? இப்போ வந்து பார்த்துக்கங்க, தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 இனுக்கு கருவேப்பிலை இல்லைங்க, உருவிட்டு கொடுங்க. அங்கேயே வச்சு உருவிட்டு கொண்டுட்டு வாங்க. இப்போது கருவேப்பிலை. சரிங்களா? இப்போ இதை உள்ளே போட்டு நம்ம பக்குவமாக வறுத்துக்கலாம். இப்போ தெளிவாக பார்த்துக்குங்க, இது மேலே நம்ம எப்படி ஊற்றுறோம் அப்படிங்கிறத. ஓகேங்களா? பக்குவமாக இது வறுபட்டுருச்சு. ஸோ இப்போ எடுத்து அது தீயறதுக்குள்ளே இங்கே பாருங்கள், இது மேலே அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி. சரிங்களா? இதுதான் வந்து நிறைய சவால். லேடிஸுக்கு ஊற்ற முடியாது, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. தெளிவாக பார்த்துக்க. இந்த கண்ணு முன்னாடி எடுத்து நீல வாக்கில் அரைச்சிட்டு வந்த சட்னியை வச்சு இப்போது எல்லாத்து மேலேயும் இப்போ நம்ம அந்த சுக்கு, கடுகு காரம் இறக்குன எண்ணெய், அது கூட கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு வச்சுட்டோம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுவோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து இப்போ வந்து தண்ணி கலக்கி அடுத்தது நம்ம மல்டிபர்பஸ் ஆட்டால் தி பெஸ்ட்டு ப்ரோட்டீன் தோசை சாப்பிட போகிறோம். அந்த ப்ரோட்டீன் தோசைக்கு இது வந்து சைட் டிஷ்ஷாக தொட்டுக்க போகிறோம். ஸோ தேவையான அளவு இப்படி கட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு நம்ம இதை அம்மிக்கல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்தப்போ அந்த தண்ணி கேட்டுங்க. இதோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் இதில் இருக்குது, கலக்கிறதுக்கு வேறு எடுங்க பெருசாக. இப்போ இங்கே பார்த்துங்களேன், இப்போ நம்ம இது அம்மிக்கல்ல நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சட்னியோடது. இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு நேரத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இதிலிருந்து எடுத்து இங்கே பார்த்துக்கலாம் உள்ளே போட்டு கலக்கிக்கிறோம். இது போதுமானது. ஓகேங்களா? இந்த தண்ணி அதில் சிந்திட வேணாம். ஸோ நம்மளுக்கு
இப்போ இந்த இதுவே போதுமானது, தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இப்போ இதை கலக்கி நம்ம என்ன பண்ணுறோங்க, தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இது வந்து மேற்கொண்டு இன்னும் கெடாமல் இருக்கும். இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மத்தியானம் இல்லை நைட்டு நம்மளுக்கு தேவைப்படுறது, பாக்கு தட்டு எடுத்துகிட்டு வாங்க, நைட்டு தேவைப்படுறது இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம். நாளை காலை வரை உங்களுக்கு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்தினது போக மீதி வச்சிருக்கிறது கெடாமல் இருக்கிறத காட்டுறேன். நாளை காலையிலையும் இதை வந்து இதிலிருந்தே எடுத்து நான் சாப்பிட்றதையும் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கலாம். தேவைப்படுறவங்க நீங்களும் கெடாமல் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் ட்ரிக்ஸ் தான், கெடாமல் இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இன்றைக்கி அறிவுரை லைஃப்பில் ஆரோக்கியமாக சமைக்கிறதுக்கு நிறைய பேர்த்துக்கு டைம் இல்லை. அப்படி சமைக்கிறதுக்கு டைம் எடுத்து நம்ம குரு வித்தையின் மூலம் ஹோம் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய உணவு தயாரிப்பின் மூலம் அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி சமைச்சிட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி இதை தயாரித்து வச்சிங்கன்னா நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் ஷூராக நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். நீங்கள் வேணால் இந்த பக்குவத்துக்கு வந்தீங்கன்னா அது உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ என்ன அர்த்தங்க, காலையில் செஞ்சு வச்சுட்டா வெளியே வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்தால் கூட சாப்பிட்லாம். ஏன் ஊருக்கு போயிட்டு வெளியே வந்து அடுத்த நாள் காலையில் டயர்டாக ட்ராவல் பண்ணிட்டு வர்றவங்க கூட அடுத்த நாள் காலையில் சாப்பிட்லாம். இப்போ பக்குவப்படுத்த வேண்டியது இவ்வளவுதான் மேட்ரு. ஓகேங்களா? இந்த பக்கம் அந்த பக்கம் லைட்டாக காற்று போனால் போதும், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து போடுற வெர்ஷனும் லைவ்லேயும் தொடர்ச்சியாக சந்திக்கிறேன். எதிர்மை குடும்ப உறவுகளை வழக்கம் போல் போகும். நம்ம எண்டு கடை போடுங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.